கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே, விண்ணக பேரின்பமே, எனது விண்ணக பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அனுதின உணவு நீர்தானையா, என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா. அருட்கடல் நீர்தானையா, எனக்கு அருட்கடல் நீர்தானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஒரு குறைவின்றி நடத்துகிறீர், ஊழியம் தந்து மகிழ்கின்றீர். ஒரு குறைவின்றி நடத்துகிறீர், ஊழியம் தந்து மகிழ்கின்றீர். அருகதை இல்லை ஐயா, எனக்கு அருகதை இல்லை ஐயா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். E 6/8 130. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி
உயர்த்தி மகிழ்வோம், இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வோனையும் படைகளையும் அதிலே மூழ்கடித்தார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம், இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம், இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கூர்ந்தார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம், இயேசுவை போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழ்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்னும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. C sharp minor 3/4 122. சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன்
உம்மை நோக்கிட குரல் கேட்க குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே ஒப்பற்ற செல்வமே, செல்வமே ஒப்பற்ற செல்வமே, உணவே நாளெல்லாம் நினைவே, நல்வுணவே நாளெல்லாம் நினைவே, சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீக்கிட எடுத்தீரே சிலுவை, என்னே உம் அன்பு, என் பாவம் நீக்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, சுவை அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும், அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும். உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா, எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உம் நதியில் நான் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே பாக்கியமே. ஓடி வந்து உம்மை நோக்கிட, ஓடி வந்து உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க குரல் கேட்க ராஜா
இயேசு ராஜா ராஜா, இயேசு ராஜா ராஜா, இயேசு ராஜா நாதா, இயேசு நாதா. ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. நாமத்தை எடுத்து உமக்கு நாங்கள் உமக்குரிய புகழ்ச்சியை அறிவிக்க தெரிவிக்க சமர்ப்பிக்க கிருபை தாரும். Thank you Lord. நாட்கள் பறந்தோடுகின்றன. வேத நிபுணர்கள் உடைய கருத்தின் பிரகாரமாக ப்ராபப்ளி இது 5785 years ஆயிருக்கு. இன்னும் நாங்கள் ஒரு முடிவில்லா காலம், நித்திய காலம் உம்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கு. இந்த முன் ஒத்திகையான இந்த பூமிக்குரிய வாழ்விலே உம்மோடு எங்களுக்கு இருக்கும் உறவிலே, உம்மிடத்திலே பழகும் பழக்கத்திலே நச்சுன்னு கூர்மையாக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீங்கள் இறங்குறீங்க, அரியணையில் வீற்றிருக்கிறீங்க, ஆளுகை செய்கிறீங்கிறது. உம்மை அறியாத எதிரிகள், உம்மை எதிர்க்கிற எதிரிகள், உம்மை அறியாமல் தவிக்கிற பேதைகள், ஞானிகள், பலவான்கள் அதை கேட்டும் கண்டும் உம்மை புகழ, இன்டர்ன் உம்மை புகழ, உம்மை பிரஸ்தாவிக்க, உமது பிரஜைகளாக மாற இரக்க உருக்கமாக இந்த 4ஆம் மாதம் இந்த முதல் தேதி இந்த ஆரம்ப வேளையிலேருந்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். Thank you Lord. நாமத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க. Help us to go past empty, draining, futile religious activities. இருந்தாலும் அவைகளை கை கொள்வதனாலும் உம்மிடத்திலே நெருங்கி பழகி உம்மிடத்திலே ஊன்ற கட்டப்படும் ஒரு உன்னத அனுபவத்தை, நிலைவரமான ஆவியை அடையும்படியாக அருள் தாங்க. சமூகம் எங்களுக்கு பாக்கியம். A whole lot of gamut of group of saints, ஒரு முழு கூட்டமான குழுவான ஆண்டவரே, பரிசுத்தவான்களுடைய பிரசன்னத்தை அறிந்த அளவுக்கு நாமத்தை பிரஸ்தாபித்து அவர்களை எடுத்து பாவித்து உம்மை அறியப்படுத்தி இருக்கிறேன், தெரியப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் உம்மை மிகவும் சமீபமாக அடைய பெற்றிருக்கிறதான ஒரு ஜனம் என்று நீ சுட்டி காண்பித்திருக்கிறீர். May it become so true. தேசங்கள், மக்கள், ஜனங்கள், எல்லைகள் நீர் முதலீடு செய்து மீட்டுக்கொள்ள விரும்பி தீர்மானமாக இருக்கிற அநேக விஷயங்கள் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கின்றன. அவைகளை விடுதலை செய்யும். இன்னும் பற்றாக்குறையில் இருக்கின்றன. அவைகளை நிரப்பி நிறைவு செய்யும். அப்படிப்பட்ட நம்முடைய இதயத்தின் வாஞ்சைகளை ஒரு குறித்த அளவாவது உம் கையில் உபயோகமான ஒரு பாத்திரமாக இருந்து
ஒரு சித்தம் நிறைவேற ஒத்துழைக்கும் ஒரு ஆராதிக்கும் திரு சமுதாயமாக 2025 ஏப்ரல் மாதம் உதவி போகிறீங்க. தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே. எழும்பி நிற்போம். 144ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். Let's all read together the book of Psalms, chapter 144. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுப்புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? மனுஷன் மாயை கொப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும். உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்பூரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உட்புதலும் குடியோடி போதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். G sharp, Jeshurun Baila 126. முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன், தொனி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, ஆல்பா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, ஆல்பா ஒமேகா நீரே. வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன், தேவும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன், தொனி தேவும் நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜா இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே. குறையின்றி என்னை நடத்துவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே. குறையின்றி என்னை நடத்துவீரே.
முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தாலும் உம்மை துதிப்பேன். துதி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். ஹல்லேலூயா. வார்த்தை April 1st, 25 இந்த க்ஷணத்திலிருந்து வார்த்தை உங்ககிட்ட இருக்கணும். You should have the word. You should have the word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கணும். அது பெரிய விஷயம், அது பெரிய பாடம், பெரிய படிப்பினை, பெரிய முதலீடு. That's a ready reckoner. லேஸ் பாஸ் எடுத்துடாதீங்க, குப்பையாக மாறிடாதீங்க, புழுதியாக மாறிடாதீங்க. Be careful. If we cannot be a man of the word, man of God's word, if we cannot be man of your word, it's nowhere. You're nowhere. வார்த்தை சுமக்க நாம ஒரு பெட்டகம். We are a vessel to carry His word. His word is everything. வார்த்தை தான் எல்லாம். Hosanna, 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 Hosanna. Thank you, Lord. F90s Cool Ballad, Tempo 72. F minor. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah,
Hallelujah, Hallelujah, Hallelujah, Hallelujah. Oh God, இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவே நான் என்றும் உம் நாமத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவே நான் என்றும் உம் நாமத்தை. Hallelujah, 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 Hallelujah. கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா, புது வழி திறந்தென்னை நடக்க செய்தி, துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தி, தள்ளாடும் என்னை நீ தாங்கி நீரே. கருணையின் கரத்தால் என்னை காத்தீரையா, புது வழி திறந்தென்னை நடக்க செய்தி, துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தி, தள்ளாடும் என்னை நீ தாங்கி நீரே. Hallelujah, 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 Hallelujah. ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, வணங்குவேனும் திருப்பாதத்தை, அர்ப்பணித்தேன் என்றும் திருப்பாதத்தில். ஆதியும் அந்தமுமானவரே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, வணங்குவேனும் திருப்பாதத்தை, அர்ப்பணித்தேன் என்றும் திருப்பாதத்தில். Hallelujah, 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 Hallelujah. Ego bitte. Hallelujah.
Amen. Hallelujah. 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 காட்சிகள் கண்டால் எல்லாமே மாயையா, எத்தனை எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, நல்லுறவே நாளெல்லாம் நினைவே, நல்லுறவே நாளெல்லாம் நினைவே, சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, குரல் கேட்க, குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எங்கள் தேசத்தின் மேல் மகா வல்லமையாக இறங்குங்கப்பா. தேசத்தையே எழுப்புதலுக்கு ஏதுவாக ஆசீர்வாதத்தின் வெள்ளத்தாலே இந்த தேசத்தை புரட்டி போடும் ஆண்டவரே. சாபங்கள் சாபங்கள் சாபங்கள், தீட்டுகள், கழிப்புகள், மாந்திரி கிரிகள், மூர்க்கங்கள், மீறுதல்கள், துரோகங்கள், துர்ப்புத்திகள், நன்றி கேடுகள், சுயநலக்கேடுகள், மதிகேடுகள் மதிகேடுகள் மதிகேடுகள், மந்த புத்திகள், சுயநலக்கேடுகள், கொலைபாதகங்கள், குற்றமற்ற இரத்தம் சிந்துகை, அராஜகங்கள், completely destroy all these works of darkness of all centuries and millennia long bondages by the bounty of your blessings, Lord Jesus, by the abundance of your blessings. We need a breakthrough, we need a breakthrough, we need a turnaround, we need a unfathomable upheaval of your spiritual blessings, Lord. Overwhelm us, Lord, with your magnanimity, with your grandeur.
India is yet to see who you really are. Halula bara babara badibira bala 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 rabadalandara bala rabala bala biradegara bala ragala karabala rabaru vilabara bala rabala bala kabara bala rabala bala rabala bala நித்தமும் பரிசுத்த குலைச்சல் ஆகுகிற ஆகிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லா புழுத்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக உம்மை உயர்த்தும் துதி ஒவ்வொரு வாயிலே வைப்பீராக. ரிவரியா கரபலரைகள கரபரரபு சிவரி விலிரி விலி விலாதியா கரபலர பல 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 விக்கிரகங்களையும் பிசாசுகளையும் சாவுக்கு ஏதுவான மனிதர்களையும் செத்த ஆவிகளையும் செத்த மனிதர்களையும் வழிபட்டு அவர்களை புகழ்ந்து உள்ளமும் உதடுகளும் வாழ்வும் வழியும் ஆண்டவரே, அந்தகாரப்பட்ட நிலையெல்லாம் மாறும்படி வெளிச்சத்தை உதிக்க செய்யுங்க. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மனம் இறங்கும். இன்னும் ஆண்டவரே, வருகையின் சமீபத்துக்கு ஏற்ற ஆயத்தம், எழுப்புதலுக்கு ஏற்ற ஆயத்தம், மாபெரும் மறுவடைக்கு ஏற்ற ஆயத்தத்துக்கான ஆசீர்வாதங்களை ஊற்றும் ஆண்டவரே. Thank you, Lord. Thank you. Continue to make ways straight, Lord. Help us to live more responsibly. Bless you, Lord Jesus. Thank you, Lord. தேசம் முழுவதும் ஆண்டவரே, முன்கள பணியிலே, இறையரசின் முன்கள பணியில் இருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர், கன்னியர், குடும்பஸ்தர்கள், சிறுவர் சிறுமியர் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாவரும் ஆண்டவரே, கிதியோனை போல தீவட்டியும் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு சட்டி அவசியமான நேரம் வரும்பொழுது உடைத்து கர்த்தருடைய பட்டயம் அவருடைய பட்டயம் என்று அறிக்கையிட்டு தேசத்தை ஆண்டவரே விடுதலை அனுபவிக்க அவர்களை எடுத்து பாவியும் மகனா நமகர ரியா கரபல ருபலியங்கர பல ரபல பல பல பர நிகாந்த கர பல ரபல பர கப ஷபர பல ரபல. ஜீசஸ், நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவனமாய் வாழ இன்னும் கற்றுத்தாரும். அர்ப்பணிக்க இதயம் தாரும். எங்கள் மேல் அசைவாடும். இயேசு நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். அடுத்த மாதம் நமக்கு விபிஎஸ் இருக்கிறது. இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை நான் தேவனிடத்தில் பெற்றேன். இதுவே மிகவும் பலமான ஒரு வார்த்தையாக என்னுள்ளத்தில் கடந்த வாரத்திலிருந்து இந்த விபிஎஸை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசித்து என்ன பாடத்திட்டம் கைக்கொள்வது என்று யோசித்தபோது, கடந்த 2 ஆண்டுகளாக நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சிஜிசி சிலபஸில் இந்த வருஷம் இறை ஆசி பெற்ற பிள்ளைகள் என்ற தலைப்பு மிகவும் சவாலாக எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி தேவனிடத்தில் உடனுக்குடன் நான் தியானத்தில் வேத ஆய்வில் இருக்கும்போது மிகவும் வல்லமையான விஷயங்களை பார்த்தேன். அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. யூஸ்வலாக ஐ யூஸ் டு go through them also. And it is totally independent of what's been a syllabus for the children. இறை ஆசி பெற்ற மக்கள் என்கிற தலைப்பில் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வழிநடத்தலோடு பல காரியங்களை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆசீர், இறை ஆசீர், இதெல்லாம் நமக்கு ஆவல் கொண்ட விஷயங்கள். ஆனால் அது எல்லாமே
ஆசீர்வாதம் கூட தேவனுடைய கரத்தில் ஒரு ஆயுதம். இப்படிலாம் யோசிக்க நமக்கு தோணுனதே கிடையாது, எனக்குமே தோணுனதே கிடையாது. அது ஒரு உபகாரம், ஒரு பேர் உதவி, எல்லையில்லாத உதவி. ஆனால் இட்ஸ் ஆல்சோ a weapon. When God uses blessings, He whips the devil. He rips every curse. That's powerful. So ஆசீர்வதிக்கிறார். No second thought. ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வாதத்தில் நிலச்சிருக்கிறதும், ஆசீர்வாதத்தை உபயோகிச்சுக்கிறதும், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதும், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு ரொம்ப தலைவான மிகவும் ஒரு கோர் மேட்டர் என்னன்னா, ஆசீர்வாதம் ஒரு வெளிச்சம். God's blessing is a light. It's an enlightenment. அது நம்ம மனம் புதிதாகலை, மனம் வெளிச்சமாகலைன்னா ஆசீர்வாதம் இருண்டு போயிடும், ஒரு மாதிரி ஆயிரும், ப்ரிசிபிடேட் ஆயிரும். ஆசீர்வாதத்தில் வாழ்கிறதுக்கு அறிவு தேவை, பொறுப்புணர்ச்சி தேவை, மறுரூபப்பட்ட இதயம் தேவை. 2025 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வருகை எவ்வளோ செய்யுமோ தூரமோ ஆர்பிஎம் இந்த பேர் ஒழுங்கிலே, இந்த நிர்வாக ஒழுங்கிலே, உத்தரவாதத்தில் புத்திமான்களாக, பொறுப்பாளிகளாக நீங்கள் வளர்ந்து பெருகணும். நம்ம கேட்கக்கூடிய இது எனக்கு புதுசு, உங்களுக்கு புதுசோ இல்லையோ, எனக்கு இது வசனங்கள்லாம் அதே தான். அதில் இருக்கிற தேவன் தருகிற அந்த புரிதல் வித்தியாசமாக தான் இருக்குது. அது நீங்கள் பார்க்கணும். யூ ஷுட் see the other side. You should see the whole picture. முழுமையான தேவனுடைய புரிதலை நீங்கள் அடைய ஆண்டவர் உதவி தருவாரா? அதை எடுத்து சொல்வது எனக்கு புத்தி வேணும், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் தேவை. ஓகே, நாம் சமீப காலத்தில் இதை வாசித்தோம். ஆனால் என்ன கான்டெக்ட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஐ எம் வெரி அன்ஹாப்பி. இன்னும் எனக்கு இதை நான் போதிக்கும்போதே இந்த ஆசீர்வாதத்தினால என்னுடைய ஞாபகம் பலமடையணும். நான் ஆவலோடு தான் இதை கீழ்ப்படிந்து பிரசங்கிக்கிறேன். ஓகே, எண்ணாம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்குமாக, 27 வரைக்கும் கூட வாசிக்கலாம். The book of Numbers chapter 6 verses 22 to 27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இந்த மாதிரி நிறைய ஓயாமல் இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு பிரசங்க நேரத்தில், ஆரம்பத்தில், இல்லை இடையிலே, கடையிலே சொல்கிறேன். நீங்கள் போய் வீட்டு பாடம் பண்ணணும், இதை திரும்பி ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஒரு குறிப்பு, இந்த வசனங்களையெல்லாம் குறித்து கொண்டாலும் கூட உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்கிற அந்த காரியத்தில் இறையாசி பெற்ற மக்களை, முதலாவதாக இறையாசி பெற்ற மக்கள் மகா பிரதான ஆசாரியருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆசாரியன் மக்களை ஆசீர்வதிக்க தேவன் மோசேக்கு கட்டளையிடுகிறார். மோசே தேவனை மக்களை ஆசீர்வதிக்கக்கூடாதா? ஆசீர்வதிக்கவில்லையா? ஆசீர்வதித்திருப்பார், ஆசீர்வதிக்கலாம். ஆனால் அஃபிஷியலி, அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக, ராஜாங்கப்பூர்வமாக நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஆசாரியனே ஒரு உபகரணமாக தேவன் உபயோகிக்கிறார். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நாமே ஆசீர்வாதமாக மாறுகிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியிருக்கு டு பிகின் வித். பின்பு we become a blessing.
நாம் ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேட் ஆகணும், நம்முடைய கவனம் அதிலேயே ப்ரிசிபிடேட் ஆகணும், சேச்சுரேட் ஆகணும், ஊறி போகணும். எல்லாமே நுனிப்பில் மயிகிறது போலவே அல்பத்தனமாகவே வாழ்ந்து பழகிட்டோம். ஏன்னா நம்ம கடவுளுடைய நல்ல நற்பண்புகளிலே, தேவனுடைய எதிர்பார்ப்புகளிலே, ஒழுங்குகளிலே பழக வேண்டும் என்று வந்தோம். பாடுகள், தேவைகள், பற்றாக்குறைகள் அப்படின்னு சொல்லி அழிந்து போகிற உலகப் பொருளின் உதவிகளை ஆசீர்வாதமாக நாம் கண்டு நின்று விட்டோம். பெரிய ஒரு பாடம் இந்த காலையில். ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார், லோத்தை அழைக்கவில்லை. லோத்து அந்த பெரிதான மீட்பின் இஸ்ரவேலின் உடன்படிக்கையின் திட்டத்தில் இருந்திருப்பார். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஆனால் டைரக்டாக லோத்துக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமோடு பயணப்பட்டார். அதை ஆண்டவர் தடுக்கவில்லை, ஆபிரகாமும் தடுக்கவில்லை. இது படிப்பினைக்காக தான், இது வியாக்கியானம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பிளனேஷன், இட்ஸ் சம்திங் டு லேர்ன். ஆபிரகாம் என்னுடைய புரிதலிலே, வேதத்தை வாசித்த அந்த பகுதிகளிலே அவருடைய கண்களை அவர் எங்கேயுமே பதிக்கவே இல்லை. தேவனே நம்பி ஆண்டவர் மேலே கண்களை பதித்தாருங்கும்போது இப்படி வானத்தையே பார்த்துட்டு நடக்கலை, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாரு. ஆனால் இதயம்தான் அவருடைய கண்களாக இருந்தது. அது தேவனுடைய திட்டத்தின் மேலே, தேவனுடைய சத்தத்தின் மேலே, தேவனுடைய அனுமதியின் மேலேயே கவனமாக இருந்தது. He was traveling. Yes, he was traveling. He would have seen lots and lots of lush green pastures. இப்போ கூட ஏன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாட்டு பாடணும் ஃபர்ஸ்ட் டைம். எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா, டு மை ஓன் ஷேம். ரொம்ப காலமாக, ஈவன் பிஃபோர் being born again and after being born again, எனக்கு இந்த மாதிரி நல்ல நேபாள் ஆசியாவின் சுவிட்சர்லாண்டுன்னு அழைக்கப்படுகிறது. அது மாதிரி அங்கே ஒரு நேபாளுக்கு பேர் இருக்குது. நான் அங்கே போனோன்னு தான் எனக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியாது. that was really stunning also. that was quite true. எழில்மிகு நாடு தான், நோ டவுட். அதுவும் ஒரு பகுதியை தான், அது சிறிய பகுதியை தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். வாவ், அது த ஹோல், இந்த முழு நாடே மலையும் மடுவும் சிற்றார்களும் பெரிய ஆறுகளும் ஓடைகளும் காட்டாறுங்கிறாங்களே, காட்டாறுகளும் மகா முக்கியமான நதிகளும் பிரம்மாண்டமான சீனரிஸ். அதுவும் when you go further north, அந்த இமாலய மலையினுடைய தொடர்ச்சி. கதை சொல்கிற மாதிரி கேட்காதீங்க. இதை எழில்மிகு காட்சிகளை கண்டாலும் அப்போ தான் நினச்சேன், இங்கே அந்த மருவ மலையில் இங்கே ஒரு கூடாரம் போட்டால் நல்லா இருக்கும், இங்கே எனக்கு ஊழியம் கிடைச்சா. இது அல்பத்தனமாக அந்த காலத்துலேருந்தே ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வாழணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்ததுண்டு. கடவுள் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போது ஒவ்வொரு இடத்துல இருக்கிற இடத்துல ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதுங்கிறது ஒரு அவசியமான ஒரு நடைமுறை அம்சமானாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது தான் தலைப்புற விஷயம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அது பெர்மிஷன், அதுதான் அந்த அத்தாரிட்டி. ஆசீர்வாதம் ப்ராப்ளி கேஷ் அண்ட் கைண்டாக கூட சேரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், அதுதான் அங்கே முக்கியம், அதுதான் ஹைலைட். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிற அதையெல்லாம் கண்ணை வச்சோன்னா நீதி, நியாயம், ராஜ்யமும் இழந்து போயிடுவோம். இப்போ நான் யோசித்தேன், அந்த ஒரு 4 நாள் தானே நேபாளில் இருந்தேன் நான். ஆமாம், 4 நாள் தான் இருந்தேன், ஃபுல் டேஸ், 4 days. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இருந்தோடனே யூஸ்வலாக எவ்ரிடே இந்த இவாலுவேஷன் மறுபடியும் யோசிக்கும்போது
அதுதான் சன்ஸ் ஆஃப் த சாயில். அங்கே தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே உலகத்திலே பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் அங்கே தான் இருக்குது. அந்த காட்மண்டு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு அவங்க வேறு பேர் கொடுக்குறாங்க. இம்மீடியட்டாக அது ஞாபகம் இல்லை. ஐம் ஸோ சாரி. சிவனுக்கு வேற ஒரு புனை பெயரை அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் இருக்கிறதுலே இந்த சிவ அவதாரத்தினுடைய பெரிய பிசாசு அங்கே தான் இருக்குது. குவைட் ஷாக்கிங் அண்ட் பெயின்ஃபுல். அவங்கள சுற்றி அவங்க வைக்கப்பட்டிருக்க லொக்கேஷனில் அந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லை. வாட் அ பெயின் இல்லை. எவ்வளோ துக்கமான வலிமிக்க ஒரு உண்மை. தே ஆர் நாட் பிளஸ்ட். இயற்கை எழில பார்த்து பிச்சு திங்க முடியுமா? அதோட எப்படி ரிலேட் பண்ணி அதை முடிவில்லா வாழ்வுக்கும், முடிவில்லா வாழ்க்கை தானே முடிவான விஷயம். முடிவில்லா வாழ்க்கை தான் முடிவான விஷயம். முடிவில்லா வாழ்க்கை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் கடவுளோடு இருக்க போகிறோமா நரகத்தில் இருக்க போகிறோமாங்கிறது தான் மனுக்குலம் தீர்மானிக்க வேண்டும். அதுதானே பிடிக்கல. அந்த முடிவில்லா வாழ்வு இப்படியா இருக்கும், அப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்களா மனக்கோட்டையை கட்டி மனோராஜ்யத்தில் உச்சி மலையிலும் சரி, அங்கே இருக்கிற அந்த பள்ளத்தாக்குகளிலும் சரி, எங்கே பார்த்தாலும் ஒரு கொடியை நட்டி அவன் ஊரில் புத்த மதத்தை தழுவின அதிகமாக இருக்கிறாங்க. அசுத்த ஆவிகளை கும்பிட்றாங்க, செத்த ஆவியை கும்பிட்றாங்க, இயற்கையை வழிபடுறாங்க. அவங்க சிதறி போனது, அவங்க ஒரு தினசாக தான் சிதறி போயிருக்கிறாங்க. பிரித்து மேய்ஞ்சிருக்கு பிசாசு. ஓ, வாட் அ பெயின்ஃபுல் ஸ்டேட்டஸ். பார்க்கலாங்க, தண்ணி ஓடும்போது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஈவினிங் மார்னிங் அந்த குறிப்பிட்ட அந்த சன் ரேஸ் படும்போது, வா, யூ ரியலி ஃபீல் ஸோ ரிஃப்ரெஷ்ட், இன்ஸ்பைரிங். பட் இன்ஸ்பைரிங், கெட்டிங் இன்ஸ்பயர்ட் டு டூ வாட்? டு பி வாட்? To whom? For what? உற்சாகமடைந்து பரவசமடைந்து எதற்காக, யாருக்காக, என்ன செய்யறதுக்காக? எல்லாமே கூத்து இல்லை, எல்லாமே ஆட்டம் பாட்டம் இல்லை. At the end of the day we have work to do. இந்த பூமியிலே நாம் ஒரு பணிக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். We are created for each other. We are created and we are sent with an assignment. ஒரு பணியோடு தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. ஸோ அங்கே இருக்கிற இந்த மாதிரி பயங்கர சவாலோடு பணிபுரிகிற பல கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கின்றன. இஃப் நாட் இன் ஹண்ட்ரட்ஸ், கண்டிப்பாக ஃபியூ டென்ஸ், ஒரு 40-50 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கின்றன. வெரி டஃப், சேலஞ்சிங் ஜாப். அதில் இயேசுவை அறிவிக்கிறார்கள். இயேசுவை அறிந்தவர்கள், அதே பூமிக்குரியவர்கள், அவள் வாழ்க்கை நம்பிக்கையினாலே சந்தோஷமாக இருக்கிறார்கள், வீர நடை போடுகிறார்கள், தைரியமாக இருக்கிறார்கள். டெய்லி அந்த மலையை ஏறுறாங்க, இறங்குறாங்க, பயணிக்கிறாங்க. நேச்சுரலி தே ஆர் ட்ரெக்கிங் இஸ் பார்ட் ஆஃப் their லைஃப் ஸ்டைல். மலை ஏறுறதும் இறங்குறதும் அவங்க வாழ்க்கையினோட அனுதின பணி. But they are getting to know eternal life. That's beautiful. Hallelujah. ஆனால் அங்கேயே தான் அப்படி வாழ்கிறாங்க. மடிஞ்சு போனவங்க, மக்கி போனவங்க, மண்ணோடு மண்ணாக போனவங்க எரிக்கிறாங்க. அவங்க எரிக்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கை. செத்தவங்களை எரிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. A part of Nepal is also, அது இந்த சதர்ன் நேபாள், அங்கே தானே இவங்களுடைய ஊழியம். அங்கே நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க, பீகாரிஸ் இருக்கிறாங்க. காரியத்துக்கு வருவோம். அவளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு ஆசாரியன் இல்லை, தேவனுடைய ஆசாரியன் இல்லை.
அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சொந்த ஜனமும், பரிசுத்த ஜாதியுமான ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் இல்லை, ஒரு மனுஷி இல்லை. அவங்களும் உழைக்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. தே ஹேவ் ஆல்சோ தேர் ஓன் பில்டிங்ஸ், ஹவுசஸ். பீகார், எவ்ரி பிளேஸ், ட்ரிச்சி. ஆசீர்வாதம். நாம் ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள், ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறாரு? ஆசீர்வாதத்தை பார்த்து சொல்லணுங்கிறாரு. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்பர் 1. அதுதான் கடவுளுடைய சேவர்கள், வேலைக்காரங்களோட வேலை. அவங்கள பார்த்து சொல்லணும். ஆசீர்வதிக்கும் போது அப்படிங்கும்போது ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்கப்படணுங்கிற ஆவலை விட நான் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிற ஆவல் மேலோங்கணும். ஆசீர்வதிக்கப்படாமல் மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிப்பது? அதுவும் சூப்பர் டூப்பர் லாஜிக்கல் பாயிண்ட்டு. ஆனால் ஆசீர்வதிக்கும் போது பார்த்து ஆசீர்வதிக்கணும். நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறதில்ல, மூஞ்சியை பார்த்து நீ நல்லா இருங்கன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ஸ்ட்ராக்டாக, தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல், நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன, இருந்தா என்ன, போனா என்ன, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எங்கேயோ இருந்தாலும் என்ன, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் எ ரெஸ்பான்சிபிள் வே ஆஃப் பிளெஸிங் எ பர்சன். நீ இங்கே இரு, இங்கே ஆசீர்வாதம் மாதிரி, நீ அங்கே இருந்தாலும் அப்படி ஆசீர்வாதம் மாதிரி, நீ அங்கே போனாலும் ஆசீர்வாதம் மாதிரி, அங்கே போகிறதே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்படிலாம் நம்ம டீட்டெயிலோடு சொல்கிறதுக்கு யூ டேக் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரைஸ் தி லார்ட். தூங்குறீங்க காத்தாலே நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமனாலே சங்காரமாகிறார்கள். we don't have proper enlightened instruction unto proper blessed living. சரியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வுக்கேற்ற ஆலோசனைகளை நாம் தேவனிடத்தில் பெறதில்லை. கண்டதே காட்சி கொண்டதே வழிநடுக அதை எதையும் கேரி பண்ணிக்கிறோம். we pick up many good and bad things also. சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது ஏற்கனவே பார்த்துருந்தாலும் திரும்பியும் காவலை ஆசீர்வாதமாக கருத வேண்டும். ஆமென். அல்லேலூயா. When God blesses you, He provides protection. He gives you security. It's secure. சும்மா நம்மளை சுற்றி ஜி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு துப்பாக்கி ஏந்திர அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்கிறது ஆசீர்வாதம்னு நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுக்குற காவல் அது அரணான கோட்டை. அல்லேலூயா. நீதிமான் அதற்குள் ஓடி வியாதியாக இருப்பான்னு சொல்லலை, பலவீனமாக இருப்பான்னு சொல்லலை, நொஞ்சாங்குஞ்சா இருப்பான்னு சொல்லலை, படுத்த படுக்கையில் இருப்பான்னு சொல்லலை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க அந்த உடன்படிக்கை உட்பட்ட ஜனங்கள். ஒரு நாள் காலையில் இத்தனோடு நேரத்துக்குள்ள எல்லாம் சொல்ல முடியாது. சரி, அது ஒரு மேலோட்டமான விஷயத்தை பார்த்து நம்ம இந்த வாரங்களில் தியானிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். அப்புறம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி, கடவுளுடைய முகம் நம்ம மேலே உதிக்கணும். அப்போது நமக்கு கடவுள் முகம் தெரியுமா அப்படிங்கிறது அப்பப்போ நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அடிக்கடி நமக்கு பேய் முகம் வந்துடுது. பக்கத்தில் பாருங்கள், கடவுள் முகம் தெரியுதா? அவங்க மூஞ்சியை பார்த்தா, கண்ணாடி போட்டாலும் போடாட்டினாலும் தெரியுதா? நீ கல்யாணம் பண்ண பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்தாலே
அப்படியே தேவதை மாதிரி இருக்காளா, பிசாசு காலையில் வந்துச்சு இது மூஞ்சில் வைத்தேன் அப்படி இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். The face of God is the crux of the matter. When you rise up in the morning, when you see yourself, when you see your husband, when you see your wife, when you see your situation, the face of God should alight on you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். காவல் கிருபை. கிருபை தான் ரொம்ப அடி வாங்குது. கர்த்தருடைய அநேக உபகாரங்களிலே கிருபை செம்ம அடி வாங்குது. செம்ம துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிற ஒரு முக்கியமான கர்த்தருடைய ப்ரொவிஷன், உபகரணம் கிருபை. We abuse constantly as a thoroughfare matters of grace. மூணாவது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. திரும்பி முகம்தான் பிரகாசம், முகம்தான் பிரசன்னம். பிரைஸ் லார்ட். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய முகம் மாறணும். அதே நிறம் மாறுதுங்கிறது அப்படி இல்லை. அதாவது அதில் வெளிச்சம் தெரியுது, எப்படியோ ஜனங்களுக்கு தெரிய வருது, எப்படியோ தெரிய வருது. உங்களை ஏதோ வித்தியாசம் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நான் வித்தியாசமாக இல்லை, என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அது நல்லாவே இருக்காது. அது இட்ஸ் நாட் அ வெரி கான்ஃபிடென்ட் கொஸ்டின். தங்களை பற்றி நம்பிக்கை இல்லாதவங்க தான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு பார்த்து தானே எடுத்த, பிரித்து தானே எடுத்த, போட்டுக்கிட்டு வா, சோத்திரம். பிடிக்குது, அவனுக்கு பிடிக்கலன்னு எடுத்த, உனக்கு பிடிக்குன்னு தானே எடுத்த. அதுதானே இன்னுமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணாலும் நமக்காக பண்ணோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு தான் பண்ணுறோம். காலையில் கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு போட்டியாக தான் ஒரு சாமான் வாங்குறீங்க, அவனுக்கு போட்டியாக தான் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க. திங்க் ஆஃப் யுவர் செல்ஃப். அவங்க என்னென்ன சொல்லிடுவாங்க, இவங்க மட்டமாக சொல்லிடுவாங்களா, இவங்க ஏற்றுக்குவாங்களா? why are you dying for approval? ஆசீர்வதிக்கப்பட்டவனுடைய ஒரு பிரமாதமான வெற்றியின் ரகசியம், he stays approved by God Almighty. It is God who fixes the seal of approval. புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. வெறும் இந்த பிரசங்க வாக்கியங்கள், தொகுக்கப்பட்ட வேத வசனங்களெல்லாம் நீங்கள் படித்து உங்களுடைய நரம்புகளிலும் தசைநார்களிலும் எலும்பின் மஜ்ஜையிலும் உங்களுடைய வாழ்க்கையின் அந்த பாணியிலும் நீங்கள் பார்க்கணும். ஆர் யூ வாக்கிங் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காட், அத்தாரிட்டி ஆஃப் காட், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட், எலெக்ஷன் ஆஃப் காட், செலெக்ஷன் ஆஃப் காட்? இதெல்லாம் நீங்கள் முக்கியப்படுத்தி ஒவ்வொரு நாள் நீங்கள் வாழும்போது உங்களை சாவு அணுகாது. பிலேயாம் கூலிக்கு போய் ஜனங்களை சபிக்க போகும்போது என்னாம 24 அவசியம், தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு ஒன்று பார்த்தவனை அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் வரதும் போகிறதுமான விஷயம். புதிய ஏற்பாட்டில் சபையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்கள் உங்கள் வாயால், சபையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆசீர்வாதத்திலே நீங்கள் மூழ்கணும்னு நினச்சா எப்படி சொல்லுவீங்களா அப்படி சொல்லுங்க பார்ப்போம். You have to learn. I have to learn. இப்போ இதெல்லாம் கராண்ட ஞானமே சொல்லலை, இப்படி தான் சொல்லனே. இது ரொம்ப ஃப்ளிப்பண்ட்டாக ஒரு விஷயம் நினச்சேன். எம்மாடியோ, இதுவே நம்மளுக்கு பாசிட்டிவ் அலைகிறோம்ல. உண்மையாகவே பாசிட்டிவ் லிவிங்கில் வாழ்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு, சரியான வேலை. ஸ்வெட்டிங், நெற்றி வேறவே நிலத்தில் உள்ள பாடுபடுவாய் அப்படின்னு சொன்னது போல் ஆசீர்வாதத்தில் நிலச்சிருக்கிறதுக்கு வேலை, அதுக்கு தான் ஆசீர்வாதமே.
ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அதில் நிலச்சிருக்க முடியும். சரி, காரியத்துக்கு வருவோம். 2 முறை ஆண்டோடைய முகம் நம்ம மேலே வரணும். அதாவது அவருடைய பிரசனம், அவருடைய ஆளுகை, அவருடைய வார்த்தையில் தான் அவரை பார்க்க முடியும். அதான் இப்போ கூட ஒரு வார்த்தை ஒழியாதே, வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. லேர்ன் டு ரிசீவ் காட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். பிடிச்சிருக்கு அதை நான் பிடிச்சிக்கிறேங்கிறது இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லி மூஞ்சியை பார்த்து தான் வார்த்தையை கொடுக்குறாரு. அவர் நம்ம மூஞ்சியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து அவர் கொடுக்கல, பார்த்து கொடுக்கறதுக்காக நம்ம மூஞ்சியை பார்க்குறாரு. தான் முகத்தை நம்மிலே பார்த்து தான் அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். நாம் கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சி தான் நமக்கு தெரியுது. நம்முடைய எதிர்காலம் தெரியுதா, நம்முடைய தேவனுடைய முகம் நம்மிலே தெரிகிறது போல் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபியூஷன் வரணும். ஆஹா ஆசீர்வாதம் அப்படின்னு போய் அப்படி தானே போகிறாங்க. 45 லட்சம் 25 லட்சம் 50 லட்சம் ஜனங்க அந்த பிரக்யாராஜுக்கு போனாங்களே, அதை சொல்லி ஆற்று போகிறாங்க. அவர் வாரணாசியிலும் அவருக்கு ஊழியம் இருக்குது, டாக்டர் அசோக்குமாருக்கு. த ஹோல் சிட்டி வாஸ் ஸோ இன்ஃபெக்டட். இட்ஸ் ஸ்டில் இன்ஃபெக்டட். குப்பை காடாக மாற்றிருக்காங்க. மோடி தொகுதி தான். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் முகத்தை இதில் பாருங்கள். கர்த்தருடைய முகம் உங்கள் மேலே வெளிச்சம் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்கு. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். காவல், கிருபை, சமாதானம். காவல், கிருபை, சமாதானம். எப்போல்லாம் நம்ம சமாதானம் டிஸ்டர்ப் ஆகுதோ, ஆசீர்வாதத்தை விட்டு நம்ம எங்கேயோ நகர்ந்துட்டோம், ஆசீர்வாதத்தில் நிலச்சிருக்காமல், ஆசீர்வாதத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் வேறு எங்கேயோ போயிட்டோம். ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம சமாதானம் கெடவே கெடாது. நீங்கள் நினச்சிக்க வேணாம், பேங்க் பேலன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபேட்டாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு. அதுக்கு தானே நம்மளை சுற்றி பிசாசுகள் இருக்குங்க அந்தந்த நாட்டில். அதுவும் இல்லாமல் இந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வருவதற்கு வேலை செய்கிற இந்த குளோபலைசேஷனில் இருக்கிற எல்லா விதமான இந்த திருடர்கள் ஜாக்கிரதைங்கிறது போல் அந்த கூட்டம் நம்ம பணத்தெல்லாம் திருட, நம்ம உழைப்பெல்லாம் திருட, நம்முடைய உத்தமத்தெல்லாம் திருட, நம்முடைய உண்மையெல்லாம் திருட, அபகரிக்க அலைஞ்சிட்டே தான் இருக்காங்க. திட்டங்கள் போட்டுட்டாங்க, அதை அப்படியே நைஸாக அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆசீர்வாதம் இருக்கும்போது சமாதானம் இருக்கும். புரிஞ்சிக்கவே முடியல இல்லையா? அதனால் ஆமேன்னு சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கணும், புரிஞ்சுட்டு தான் ஆமேன்னு சொல்லணும். சமாதானம் இருந்தால் ஆசீர்வாதம் பறி போகாது. ஆசீர்வாதம் இருந்தால் சமாதானம் இருக்கும். சமாதானமும் ஆசீர்வாதம் இருந்தால் வேலை தொடரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவ்விதமாய் so we have people who are blessed, but we have a pattern. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேலின் புத்திரர் மேல் கூற கடவர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மேலே ஆண்டவர் கூறணும். இந்த மாதம் ஜெகோவா எல் ஓலாம், கர்த்தர் என்றென்றைக்கு அனாதியாக இருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம். Because God is eternal, our blessings are not temporary, they are eternal. We have reflections. Our blessings will reflect, it will be carried over toward eternity. அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம பாத்திரத்தை, நம்முடைய வாழ்க்கையை, இருதயத்தை, நம்ம சம்மந்தப்பட்ட எல்லாம் அந்த கண்டெய்னர் போல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தணும், உருவாக்கி கொடுக்கணும். இல்லைன்னா கண்டெய்னர் பழுதாயிரும், கண்டெய்னர் வெடிச்சிரும், இருக்காது.
கர்த்தர் அதுக்காக அப்படிப்பட்டதான ஒரு பாத்திரமாக நம்ம மாற்றணும். கொடுக்கனே வச்சுருப்பார், பெற்றுக்கொள்ளவே எல்லாரையும் வச்சுருக்கல. பெற்றுக்கொள்றதுக்குன்னு காலம் இருக்குது. ஒவ்வொன்றும் பெற்றுக்கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னால் இன்னைக்கு காலையிலே ஹெவி டோஸாக எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசி பந்தி ஆசரிப்போம். அது வாழ்க்கை இருக்குது, 30-40 வசனம் இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் தான் உதவி செய்யணும். 2 கொரிந்தியர் 9:8. The book of 2 Corinthians chapter 9 verse 8. இதெல்லாம் நம்ம திரும்பியும் வருவோம் தியானிக்க டீட்டெயிலாக. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சத்தமாக நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இல்லையா? சொல்லி வச்சுக்குவோங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம், ப்ராப்ளம் என்னைக்காவது அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்கிற போல். ஆர் யூ ரியலி பிளெஸ்ட்? கொஞ்சம் 2 தடவை கேள்வி கேட்டாலும் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஹர்டல்ஸ், ஹேசல்ஸ். அவசியம், நல்லது தான். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? அது வேற கேள்வி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா? யாருக்கு தான் விருப்பம்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா? அதான் விஷயம். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா? இல்லை, இதெல்லாம் இப்போ எல்லாம் இந்த சண்டையெல்லாம் இல்லை இப்போ காத்தால. அடுத்தது, நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்களா? இல்லை ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அப்ளிகேஷன் போட்டு வைங்க. என்னங்க குறை? இத்தனை வேக்கன்சி தான் இருக்கு, ஆனால் இப்போ ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் இது போட்டு வைங்க. அவங்க தகுதியை பார்த்தானே எடுக்கிறாங்க. அது ஒரு பக்கம். உண்மையான கர்த்தர் வந்து தகுதியை பார்த்தா கொடுக்குறாருல. நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு தகுதிப்படுத்துகிறவரும் அவர் தான். எல்லாத்துக்குமே அப்படி நான் சொல்ல முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு கடவுளுடைய அறிவு எனக்குள்ளே முழு அளவு வந்துடல. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? இது 3மே உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. You may not have all the answers, but you should have some answers. You should at least desire to become an answer. நான் ஒரு விடையாக இதிலே, நான் ஒரு விடுகதையாக இல்லாமல் நான் ஒரு விடையாக மாறும்படி என்னை நான் ஆயத்தம் பண்ணிக்கொள்வேன். நான் ஒத்துழைப்பேன், நான் முன் வருவேன், நான் ஒத்துழைப்பேன், பயணிப்பேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் இது ரொம்ப பெரிய வசனங்க. இது பயங்கரமான வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சூப்பர்லேட்டிவ்ஸ். இதெல்லாம் கர்த்தர் தான் செய்ய முடியும். அப்போ கர்த்தரோடு தான் உங்கள் ஐக்கியம். சும்மா தட்டுப்பாடு இல்லாமல், தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இல்லாமல், தாராளமாக ஏராளமாக ஆண்டவரோடு கூட நீங்கள் அப்படியே ஒட்டி உறவாடணும், ஒன்றாயிடணும். அப்போது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவர்களுக்கு செல்கிற இடமெல்லாம் இகழ்ச்சி. ஸ்தோத்திரிப்போம். கண்களை மூடுவோம். Oh God in heaven, thank you. Ribalakara Vashabara.
பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாங்காண்டவரே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் வேதத்தில் வாசிக்க காண்கிறோம். மேசியா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் திரும்பிய வரைக்கும் பரூக் அபா பெஷம் அதோனாய். கர்த்தாவே, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. ஓயாமல் மாதம் வாரம் முதல் வாரம் 5ஆம் வாரம் பந்தியில் ஆசரிக்கிறோம், பந்தியில் கையிடுகிறோம். பழகி போயிட்டோம் ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் அந்த வேளை உதித்தால் உதிக்கணுமே என்கிற 2 விதமான ஆதங்கத்தோடு இந்த பந்தியை ஆசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். As we choose to partake of your blood and your bread and your body, Lord God, unravel the mystery of your calling and election upon our lives, upon this church. கண்களை தெளிவாக்கும். ஆசீர்வாதத்தின் எல்லா பகுதிகளையும் அதனுடைய விஸ்தாரத்தை எங்களுக்கு காண்பியும். Open up our eyes to the exponency of your blessings. எவ்வளோக்கு எவ்வளோ எங்களை ஆசீர்வதிக்கணும் என்று நீங்கள் முழு தீர்மானமாக உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு அனாதியாக இருந்தீரோ, அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய எல்லா பாடுகளையும் சகித்தீர். எல்லா முதலீடையும் செய்ய தயங்கவே இல்லை. எங்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்து. எங்களுடைய முயற்சிகளை தாண்டி அந்த சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் ஏற்பட வேண்டுகிறோம். கர்த்தராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. உம்முடைய திருவுளம், உம்முடைய விருப்பங்கள், உம்முடைய காரியங்கள் எல்லாமே எல்லை இல்லாதவைகளாக இருக்கின்றன, அபாரமானவைகளாக இருக்கின்றன, நிறைவானவைகளாய் சம்பூர்ணமானவைகளாக இருக்கின்றன, வல்லமை மிக்கவைகளாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய திருச்சத்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை, நடத்தை, விருப்பம், குணம், ஈடுபாடு, இணைப்பு, பிணைப்பு, ஐக்கியம் இதெல்லாம் எங்களுக்கு தரும்படி உண்மையே உம் சரீரத்தையே எங்களுக்கு விலையாக தந்தீர். ஜீவனையே, இரத்தத்தையே எங்களுக்கு விலையாக தந்தீர். இதிலே நாங்கள் பங்கு பெறும்படி எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த பந்தியிலே கையிட்ட ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை உண்டாயிருப்பதால் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு என்று ஓயாமல் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். இதை தக்க வைத்துக்குள்ள அடைய கிருபை தாங்க. உலகம் பிசாசு மாயை ஜெயிக்க உதவி செய்யுங்க. இயேசுவே, பிரகாசமான மனக்கண்களை தாங்க. மோடு பந்தி அமர்ந்தும் அந்த துர்புத்தி, அந்த கொலகார புத்தியோடு ஒருத்தன் 12 பேரில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே சாமி. ஒருத்தன் தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி அவன் மறுதலைக்கு உட்கார்ந்துருக்கானேப்பா. Jesus, set us free from every entanglement of the devil, of the world. எங்களை உலகம், பிசாசு இவைகளின் ஐக்கியத்தில் எங்களை விடுதலை செய்யும். உம்மோடு ஐக்கியப்படுகிற நாங்கள் இவைகளின் விடுதலை பெற எங்களுக்கு உதவி தாரும். பந்தியிலே கைடாத ஒரு காய் செபிக்கிறோம். ஞானஸ்தான பெற வேண்டிய ஞானஸ்தான பெற உதவி செய்யும். மீதி துணிக்கைகளான பரிசுத்தான ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். மான விருந்திலே மோடு பந்தயம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பும். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரையும் ஜனத்தை வழி நடத்தும். வாழாமல் தலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யும். செலவாக செலவழிக்க அருள் தாரும். சித்தத்தை செய்து முடிப்பதில் இன்னும் தீவிரம் காண்பிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த மாதத்திலே எல்லா சீதோஷ்ணை மாறுகிற சூழலிலே பிள்ளைகள், பெற்றோர்கள்
முதியோர்கள், பலவீனப்பட்டவர்கள் பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய காவல் இருக்க செபிக்கிறோம். தேவனே மனம் இறங்கும். மக்களை நித்திய வாழ்வுக்குள்ளாக வழிநடத்த எங்களை எடுத்து பாவியும். ஒவ்வொருக்கும் குறித்த நிறைவேற்றும். குறிப்பாக ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லா ஸ்கூல் சில்ட்ரனுக்காக, +1 +2 பிள்ளைகளுக்காக, 10th பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இன்னும் காலேஜ் செமஸ்டர்ஸ் எழுதுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாருக்கும் ஞானம், ஞாபக சக்தி, தைரியம், விசுவாசம் தாங்க. விடுமுறை வேதாம் பள்ளிக்கு ஆயத்தப்படுகிற எல்லா டீச்சர்ஸையும் நீர் பலப்படுத்தும். பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும். பொருளாதார தேவைகளை சந்தியும். எல்லாருக்குள்ளாக தேவன் ஈடுபாடாயிரும். நன்றி அப்பா. சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிறீர். தூரத்துக்கு மாத்திரமல்ல, சமீபத்துக்கு தேவனாக இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் சமீபமாய் அடைய பெறுகிற தேவனாக இருக்கிறீர். இப்படிப்பட்ட உன்னத பாக்கியங்களை நாங்கள் இழந்து விடாதபடி இதில் சீராக முன்னேற அருள் தாங்க. ஒவ்வொருக்கும் குறித்து நிறைவேற்றுங்க. உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் ஒரு ஜெய ஜீவன் செய்ய உதவி தாங்க. இயேசு நாமத்தினாலே இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க. அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்நியுனியும் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.